செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதியில், அதாவது மேற்கு வங்கம் அருகே நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடந்து உள்ளே நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது மிக மெல்ல நகர்ந்து பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் வழியாக அதன் தெற்கு பகுதியில் அதிக மழைப்பொழிவை, அதாவது இருகாற்று இணைவு மகாராஷ்டிரா, ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசம், குஜராத் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த நிகழ்வு உள்ளே நுழைய தொடங்கியதும் வெப்பசலன இடிமழைப்பொழிவு தமிழ்நாட்டிலும் கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மழை இருக்கும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதி வழக்கமா வெப்பசலன இடிமழை பொழிவாகவும், உள்பகுதி கிழக்கு பகுதியும் பவானிசாகர் முதல் மேட்டூர் எல்லையோரம் வரைக்கும், அதாவது சேலம் மாவட்ட எல்லையோரம் வரைக்கும் கூடிய வடக்கு ஈரோடு பகுதி, மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதி, மதுரை மாவட்டத்தின் பகுதிகள், அப்படியே ஈரோட்டில் இருந்து சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நாமக்கல், சேலம் எல்லாம் அப்படியே மழை பிடிப்பை கொடுத்து கொண்டு இன்றைக்கு மாலையில ஆங்காங்கே ஒதுக்கி தான், ஒரே பரவலா போகாது. இந்த அறிவிக்கப்பட்ட மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுத்து கொண்டு திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி கல்வராயன் மலைப்பகுதி, தர்மபுரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி கல்வராயன் மலைப்பகுதி, பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகள், அப்படியே அதை தாண்டி கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்ட பகுதி, சேலம் மாவட்டத்தின் தம்மம்பட்டி உள்ளிட்ட கொல்லிமலை உள்ளிட்ட நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும், அப்படியே பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்திற்கும் அப்படியே கொடுத்து, இது அது அரியலூர் மாவட்டத்துக்கு கூட குறைவான பரப்பு தான் இருக்கும். வடக்கே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் அதற்கு வடக்கே திருவண்ணாமலை, அப்படியே திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், அதை விட காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரிக்கு வடக்கே திருவள்ளூர் வரைக்கும் உள்ள பகுதி நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு கொடுக்கும். மாலை இரவு, அதாவது மாலை ஒரு 6 மணிக்கு மேல கடலூருக்கு வடக்கே, இன்னும் சொன்னோம்னா மயிலாடுதுறைக்கு வடக்கே, சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியில் ஏதாவது ஒரு வழித்தட வழியாக அது கடற்பகுதியை நோக்கி பயணிக்கும். அதாவது இருகாற்று இணைவு என்பது இணைந்து கொண்டே கடற்பகுதியை நோக்கி நடைபெறும். இன்றைக்கு இந்த பகுதி டெல்டாவிற்குள்ளும் மேகமூட்டம்லாம் இருக்கும். ஏன்னா வங்கக்கடல்ல நிகழ்வு இருக்கிறதுனால காற்று சுழற்சி, இணைவு சுழற்சி, பிணைப்பு சுழற்சி, இருகாற்று இணைவு, காற்று முறிவு இதெல்லாம் இருக்கிறதுனால மேகமூட்டமாவே இருக்கும். கொஞ்சம் அதிகாலை நேரத்துல, இரவு நேரத்துல குளிர்ந்த சீதோஷம் நிலவும். நாளை புதன்கிழமை இன்றைய விட கூடுதல் பரப்புன்னு நேற்றைக்கே சொல்லிட்டோம். புதன்கிழமை தான் கூடுதல் பரப்பும். புதன்கிழமை விருதுநகர் முதல் சென்னை வரைக்கும், வடக்கே பார்த்தீங்கன்னா பெங்களூர் வரைக்கும், விருதுநகர்ல இருந்து பெங்களூர் வரைக்கும், தெற்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளையும், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையில நாளைக்கு நல்ல மழை இருக்கு. அதாவது வால்பாறை, நீலகிரி, கொடைக்கானல், குற்றாலத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அப்புறம் கேரள பகுதி, இங்கெல்லாம் நாளைக்கு இடிமழை பொழிவு தான். நாளை மாலை, மதியத்துக்கு மதியம், மாலை, இரவு கேரளாவிலேயே இடிமழை பொழிவு உண்டு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டத்தோட பகுதிகள், திருச்சி மாவட்டத்தோட பகுதி நாளைக்கு புதன்கிழமை, திருச்சி மாவட்ட பகுதி, கரூர், ஈரோடு, திருப்பூர் வடக்கு, கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, ராமநாதபுரம் உள்பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளைக்கு வாய்ப்பு உண்டு. டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தோட பகுதிகள், தஞ்சாவூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, வடக்கு பகுதிக்கு உறுதியாக தெரியுது, கிழக்கு பகுதிக்கும் வரலாம். அப்படியே நாளை கனமழை வாய்ப்பு இருக்கிறது. நாளை மாலை அறுவடை செய்யும் விவசாயிகள் முன்னெச்சரிக்கை தேவை. நாளை புதன்கிழமை 19ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி தொடங்கி, அதாவது கும்பகோணம், திருவாரூர் மாவட்டத்தோட நன்னிலம், பேரளம், அப்படியே கொல்லுமாங்குடி, காரைக்கால் பகுதி, அதற்கு வடக்கே உள்ள பகுதிகள், குறிப்பாக கடலூர் மாவட்டத்தோட பகுதி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தோட பகுதி, டெல்டாவோட தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி, திருவாரூர் வடக்கு, நாகப்பட்டினம் வடக்கு, காரைக்கால், அப்படியே கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, இந்த பகுதி டெல்டா முதல் ஆந்திர மாநில எல்லையோரம் வரைக்கும் நாளை நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. ஆந்திர மாநில எல்லையோரம் வரைக்கும் நகரி அந்த பக்கம் உண்டு. குப்பத்தை தாண்டி நகரி, திருப்பதி, சித்தூர், அப்படியே பார்த்தீங்கன்னா நெல்லூர் வரைக்கும் கனமழை தெரியுது. நாளை நாளை புதன்கிழமை 19ஆம் தேதி கனமழை வாய்ப்பு இருக்கிறது. வடக்கு டெல்டா முதல் வடகடலோரம் வரைக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை தெரிகிறது. கொஞ்சம் வலுவான மழை நாளை மாலைக்கு பிறகு முன்னிரவிலே தெரிகிறது. இந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் கடலோரத்தில் நீடித்துக் கொண்டிருந்து
வளிமண்டல சுழற்சி, அதாவது தமிழ்நாட்டின் கடலோரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி அமைய இருக்கிற காரணத்தினால காற்றுல முறிவு ஏற்பட்டு தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் நாளை புதன்கிழமை 19ஆம் தேதி நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை இருக்கும். குறிப்பா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் நாளை நல்ல மழை இருக்கும். இலங்கையோட காலி மற்றும் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகள், புத்தளத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கும் மழை இருக்கும். தெற்கு டெல்டாவிற்கு வாய்ப்பு அமையவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி அமைந்தால் அது புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் தெற்கு டெல்டாவிற்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்கலாம். கனமழை வாய்ப்பு வடக்கு டெல்டா முதல் வடகடலோரம் வரைக்கும் வடவுள் பகுதிகள் உள்ளேயும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். 20ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் இந்த மழை, வியாழக்கிழமை அதிகாலை வரைக்கும் அங்கங்க வடகடலோரத்தில் நீடிக்கும். 20ஆம் தேதியும் இந்த மழை இருக்கும். ஆனால் 19ஆம் தேதியை விட பரப்பில் குறைந்திருக்கும். காரணம், காற்றழுத்த தாழ்வு பகுதி உள்ளே போய் செயலிழக்க தொடங்கினோம். இந்த காற்று முறிவுக்கு சாதகம் இல்லாமல் வளிமண்டல சுழற்சியும் அப்படியே தன் பக்கம் ஈர்க்கப்பட்ட ஆந்திர பிரதேச பகுதியை நோக்கி போயிடும். இதனால வரக்கூடிய வியாழன் வெள்ளி மழை இருக்கும். புதன்கிழமை போல் தீவிரம் இல்லாமலும் சற்று குறைவாக இருக்கும். புதன்கிழமை நாளை மாலை இரவு நல்ல மழை இருக்கு. அறுவடை விவசாயிகளுக்கு முன்னெச்சரிக்கை தேவை. நாளை மாலை இரவு ஆக ஒன்று நாளை மதியத்துக்குள்ள அந்த டெல்டா வடகடலோர பகுதிகளில் திருவண்ணாமலையிலிருந்து சென்னை வரைக்கும் உள்ள பகுதிகளில் அறுவடையை விரைந்து முடிக்கணும். நாளை மாலையில இல்லைன்னா மூடி பாதுகாக்கணும். இல்லைன்னா நான் பார்த்துங்க, நாளை மாலை இரவு கனமழை தெரிகிறது பெரும்பாலான மாவட்டங்களுக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்படியே வெப்பச்சலன மழை இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும். வெப்பசலன மழை பிடிப்பு தொடர்ந்து இந்த காற்று மறைக்கும் பகுதி 2 பகுதியிலேருந்து அப்படியே தொடங்கி வடகடலோரம் வந்து தீவிரமடையும். டெல்டாவும் உண்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதிக்கு மேல இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். 24, 25 இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். வெப்பசலனத்துடன் கூடிய இணைந்து தென்மேற்கு பருவமழையாக இருக்கும். காரணம் என்னன்னா, அடுத்தடுத்த நிகழ்வு இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் வடக்கு வங்கக்கடல் பகுதியிலேயே அமையிருக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒடிசா பகுதிகளில், அதாவது வடக்கு ஒடிசா பகுதியில் அமையிருக்கு. அதுக்கப்புறம் மத்திய ஒடிசா, தெற்கு ஒடிசா அமையும். கண்டிப்பாக செப்டம்பர், அக்டோபர் அதிக மழை இருக்கு. தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம். இந்த மாத இறுதியிலும் இருக்கிறது. ஆக இந்த மாத இறுதிக்கு முன்பே நல்ல ஒரு வெப்பச்சலன மழையை, குறிப்பாக நாளைக்கு நல்ல மழை பொழிவு கொடுக்க போகிறது என்பதையும், வரக்கூடிய நாட்கள்ல அதே போல மாலை இரவு இடிமழை பொழிவு இருந்து கொண்டிருக்கும் என்பதையும் எல்லா மாவட்டங்களுக்கும் நான் சொல்லல. எந்த மாவட்டத்தின் பெயர் சொல்லியிருக்கணும் அதுக்கு இன்றைக்கும் நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு மாலையில் ஒரு பரவலான கனமழை பொழிவு இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறோம். அந்த மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்கள்ல ஆங்காங்கே காற்று மழைக்கும் பகுதிக்கும் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஈரோடு மாவட்டம் டு சென்னை, மதுரை வடக்கு முதல் அப்படியே புதுக்கோட்டை, சிவகங்கை கடலோரம் வரைக்கும் இப்படிப்பட்ட டெல்டாவுக்கும் ஆங்காங்கே இப்படி இருக்கும். நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு இருக்கு என்பதையும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். இந்த காற்று பகுதி பிரச்சனைக்குரிய பகுதி எங்களுக்கு எப்பதான் மழை பெய்யும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்குலாம் இந்த மாத இறுதி, அடுத்த மாதம் செப்டம்பர்லயும் செப்டம்பர் 15க்கு மேல கனமழையாகவே இருக்கும். செப்டம்பர் 15க்கு மேல செப்டம்பர் இறுதியெல்லாம் அதிக மழை. அக்டோபர் 15 தேதி உச்சகட்ட தென்மேற்கு பருவமழைங்க. குறிப்பாக இலங்கை அருகே முன்கூட்டியே உருவாக போகிறது காற்று சுழற்சி. தென்மேற்கு பருவமழை காலத்துல முன்கூட்டியே காற்று சுழற்சி உருவாகி தென்மேற்கு பருவமழையை வலுத்து பெய்ய இருக்கிறது. தென் மாவட்டங்கள், இலங்கை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்திலையும் காற்று சுழற்சி உருவாக போகுது. ஆகவே செப்டம்பர்ல அதுலயும் குறிப்பா பிற்பகுதி 15 தேதிக்கு மேல் ரொம்ப அதிகம், அக்டோபரும் அதிகம். தயவுசெய்து புரிஞ்சுங்க, அக்டோபர் 15க்கு மேல வடகிழக்கு பருவமழை 18ஆம் தேதி தொடங்கி தொடக்கத்திலிருந்தே வலுத்த மழை இருக்குங்க, புரிஞ்சுக்குங்க. ஆக தயவுசெய்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். இந்த வெயில், இந்த வறட்சி இதெல்லாம் மனசுல தயவுசெய்து போட்டுக்காதீங்க. இப்போ நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, வடகிழக்கு பருவமழை தொடங்கியது வரைக்கும் கூட சில ஆண்டுகள்லாம் நம்ம விதைக்காமல் இருந்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். டெல்டாவில் வேதாரணை பகுதியெல்லாம் பலமுறை விதைச்சு மழை இல்லாம காஞ்சி சில நேரத்தில் மழை பெஞ்சு மூழ்கி அழிஞ்சி இப்படி எல்லாம் விதைச்சிருக்கோம். இந்த வருடம் தான் இந்த பிரச்சனையா? பல வருடங்கள் ஆடிப்பெருக்குக்கு தண்ணி ஆடிப்பெருக்கு வரைக்கும் கூட தண்ணி திறக்காம ஆடிப்பெருக்கு கொண்டாட்டத்துக்கு தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் 13,000 கனஅடி வந்துட்டு இருக்கு. நாம இதை கணிப்புல ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 1 டிஎம்சி வீதம் வந்துட்டே இருக்கும். அது 50 டிஎம்சி 90 அடியை 25, 26ஆம் தேதி அடையும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு 45 டிஎம்சியை தொட்டு விட்டது. 45 டிஎம்சி. இன்னும் 5 டிஎம்சி தேவை. 5 நாள் 13,000 கனஅடி வந்தாலே நிரம்பிடும். ஆனால் 13,000 கனஅடி வந்தாலும் 2,000 கனஅடி திறப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் 1 டிஎம்சி குறைவாக தான் சேமிக்கப்பட்டது. அதனால ஒரு 2 நாள் கூட எடுத்துக்கலாம். அதனால 25ஆம் தேதி வாக்கு, 26ஆம் தேதி வாக்குல 50 டிஎம்சி 90 அடியை எட்டும். 50 டிஎம்சி என்ற கொள்ளளவு கொண்ட 90 அடியை எட்டும்.
அப்பொழுது தண்ணீர் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்பொழுது அளவா தான் திறப்பாங்க, அதிகம் திறந்துட முடியாது. ஏன்னா அடுத்த ஆண்டுக்கு குடிநீர் எல்லாம் வானிலையை பொறுத்து அவர்களுக்கும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கும் இல்லையா? மழை பெய்யாம போயிட்டா என்ன பண்றது, எல்னினோ வறட்சிங்கிறாங்களே, சூப்பர் எல்னினோ, காசுல என்னங்கிறாங்களே, சுத்தமா வறட்சி ஆயிட்டா என்ன பண்றதுட்டு அளவா தான் திறப்பாங்க குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு. ஆனால் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டம்லாம் நிரப்பும். நாம் செய்ய வேண்டிய வேலை நிரப்பும் மழையை உடைப்பெடுக்காமல் பாதுகாப்பதற்கு கரையை பலப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம சேமிக்க முடியும். இன்னும் கூடுதல் பண்ணை குட்டைகளை அமைத்தல், இருக்கும் பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துதல், அகலப்படுத்தல் பணியை செய்தாலே வடகிழக்கு பருவமழையை முழுமையாக சேகரிக்கலாம். அது சேகரிக்கும். கண்டிப்பா நீங்க மூடிய திறந்தே இருந்தாலும் எந்த தண்ணியுமே இல்லைன்னா மேல்மழையை அந்த ஏரியா ஒவ்வொரு ஏரியும் நிரப்பும். அந்த இடத்துல பெய்யறதே நிரப்பும். அந்த அளவுக்கு மழை இருக்கு இந்த வருஷம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களுக்கு உண்டாங்கிறது உங்களுக்கு உண்டுங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி உங்களுக்கு உண்டு. இப்ப பெய்யுற மழையெல்லாம் ஒதுக்கி ஆங்காங்கே இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.